எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இன்றைக்கி மவுலர் நூலில் சட்டையல், பேபிஸ் தொப்பியல், சொக்ஸுகள் பின்னி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது இப்படி ஒரு மவுலர் நூல் தேவை எங்களுக்கு. இது எல்லா கடையிலையும் இருக்கும், எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும், எல்லா சைஸ்லேயும் இருக்கும். அதோட இந்த ஊசியும் தேவை எங்களுக்கு. இந்த ஊசி ஒவ்வொரு சைஸில் இருக்குது எங்களுக்கு. என்னட்ட இருக்கிற சைஸ் 3.75 mm. இன்னும் ஒரு ஊசி இருக்குது, அது 4 mm. வாங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதலாவது இப்படி ஒரு நூல் ஒன்று எடுத்துட்டு இப்படி ஒரு முடிச்சொண்டு போடணும். இந்த முடிச்சை நாங்கள் இப்படி இழுத்து சின்னனாக்கலாம், பெருசாக எடுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இந்த ஹோல் தேவை. ஏன்னா இந்த ஊசியை இதுக்கு விடுறதுக்கான ஹோல் எங்களுக்கு இதில் தேவை. அதனால் நான் ஒரு சைஸில் இருக்குது. பாருங்க, நான் இழுக்கிறேன் என்ன மாதிரி. என்ன இப்படி சின்னனா இருக்கும், அப்புறம் பெருசாக வரும். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். முதலாவது பின்னல். நாங்கள் இந்த ஊசியை இதில் போட்டோம்னா எங்களுக்கு இந்த ஊசி இப்படி டைட் ஆகக்கூடாது. டைட் ஆகினா எங்களால் தொடர்ந்து பின்ன இல்லாமல் இருக்கும். இதை கொஞ்சம் லேசாக அப்படி லேசாக்கிட்டு லேஸ் ஆக்கினா தான் எங்களுக்கு இப்படி கொழுவி இதை இழுக்க இயலும். எல்லாட்டிக்கு டைட்டாக இருந்தால் ஒன்றும் செய்யலாம் போயிடும். இங்கே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். 1 இப்படி வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த நூலை நாங்கள் இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சு கொண்டு இருந்தால் தான் எங்களுக்கு கொழுவி இழுக்காத சோமாக இருக்கும். இப்போ நான் இந்த நூலை இதுக்கு கொழுவுறேன். இந்த ஊசியை இந்த நூலுக்கு கொழுவிட்டு இந்த கொழுக்கியால் இந்த நூலை இப்படி கவ் பண்ணி இந்த ஹோலுக்குள்ளால் எடுக்க போகிறேன். இது ஒரு பின்னல். அடுத்தது செகண்ட் டைமும் அதே மாதிரி தான் இந்த நூலை கொழுவி இந்த ஹோலுக்கால் இழுக்க வேணும். அடுத்தது இப்படி நான் 21 பின்னல் பின்ன போகிறேன், 21 பின்னல் பின்ன போகிறேன். இப்போ நான் 3 பின்னிட்டேன். இப்படி 21 பின்னல் பின்னிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் முடிஞ்ச பிறகு நான் 21 பின்னல் தான் பின்னி இருக்கிறேன். அப்போ எனக்கு 20 பின்னல் தான் தேவை. நான் ஒரு பின்னலை எக்ஸ்ட்ராவாக பின்னி இருக்கிறபடியாக நான் இப்போ அந்த எக்ஸ்ட்ராவை பின்னின பின்னலை விட்டுட்டு 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் திருப்பி. ஓகே, இப்போ பாருங்க, நான் இப்போ இதில் எங்களுக்கு இந்த இப்போ பின்னலில் பாருங்க ஒரு ஹோல் இருக்கும். இந்த சைட்டில் எங்களுக்கு இந்த சைட்டில் ஒரு ஹோல் இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே இதை இழுத்து போட்டு இந்த ஹோல் ஒன்று இருக்கு, கொஞ்சம் பாருங்க. இந்த ஹோலுக்குள்ளே தான் நான் திருப்பி பின்னி எடுக்க போகிறேன். இந்த ஹோலில் இப்படி போட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க இப்படி தான் வரும். இப்போ ஒரு பின்னல் பின்னிட்டேன். ரெண்டாவது பின்னாலும் அதே மாதிரி தான் எடுத்து விட போகிறேன் திருப்பி. இங்கே இப்படி வரப்போகுது. அடுத்த பின்னல்
இதான் ஸ்டார்ட்ல இருந்து நாங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது இதில் இருந்து தான். பிறகுதான் ஒரு பின்னல் பின்னிக்கு எங்களுக்கு ஒரு சைஸ் தேவைப்படும். இப்போ தொப்பி பின்னிக்க முதல் ஸ்டார்டில் சின்ன இருந்து பிறகு பின்னி கொண்டு வரைக்க பெருசாக வரும். இப்போ எங்களுக்கு சின்ன நாங்கள் போவோம் ஸ்டார்ட்ல இருந்து. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது அடுத்த பின்னல். பாருங்க இப்படி வருதுண்டு, இப்படி வரும். நான் ஃபுல்லாக பாருங்க இப்படித்தான் நான் பின்னி இருக்கிறேன். இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கல. இதுதான் பேசிக் ஸ்டார்ட் பின்னுறது. ஓகே, இனி நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா.